நம்ம சேனல்ல ரீசெண்டா நான் வீடியோஸ் போடல. அதுக்கு ரீசன் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் இந்த வர்க்லாம் எனக்கு இருந்தது. இப்போ அந்த வர்க்லாம் முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரீ தான். நம்ம சேனல்ல இனிமே மேக்ஸिमम வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா how to take raw photo in mobile. What is raw? raw photoனா என்ன? raw photoவை நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ல எப்படி எடுக்கிறது? இத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி யூசுவலா நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப், லைக், பெல் ஐகான்ஸை யாரும் ப்ரெஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரா ஃபோட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரா அப்படின்னா மூலப்பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டோகிராஃபியில் ரா அப்படிங்கிறத ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சென்சார் கேப்சர் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸை அப்படியே கொடுக்குறது தான் ரா. ஜேபெக் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ரஸிங் ஒர்க்கோடு தான் வரும். ஜேபெக்கில் கம்ப்ரஸிங் இல்லாமல் எந்த ஃபோட்டோவும் நம்ம பார்க்க முடியாது. ரா அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை அப்படியே கொடுக்குறது தான் ரா. ராவில் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் அப்படியே நமக்கு கவர் ஆகும். ஸோ இமேஜ் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ரா ஃபோட்டோஸை நம்ம எப்படி எடுக்கிறது இதை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ரா ஃபோட்டோ அப்படிங்கிறது டிஎஸ்எல்ஆரில் மட்டும்தான் முடியும். அப்படியே நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை, எதுவும் இல்லை. இப்போது மினிமம் லெவலில் ஒரு டிஎஸ்எல்ஆர் பார்க்கணும் அப்படின்னா கூட ஒரு 25,000 செலவு பண்ணணும். மிடில் கிளாஸ் பாய்ஸுக்கு அது செட் ஆகாது. ஸோ நம்ம மொபைல் வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு பண்ணலாம். அதுதான் என்னோட சஜஷனும் கூட. ஓகே, இப்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ரா ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ரா டு ஜேபெக் ஃபார்மேட் மாற்றி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரா ஃபோட்டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோட இன்ட்ரோவில் நம்ம பார்த்துட்டோம். நான் மேக்ஸிமம் ரா ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பேன். அப்போ எடுக்கிறப்ப எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் மூமெண்ட் கேமரா ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும். இதோட ஏபிகேவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏபிகே டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இதோட ஏபிகே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேமரா ஆப்ஸில் இருக்கிற மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கிரிட் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். கிரிட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் இருக்கும். தேர்டில் பார்த்திங்க அப்படின்னா டைமர் செட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஃபோர்த்தாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், ஜேபிஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரா ஃபோட்டோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ரா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடுறேன். ரா சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோக்கஸ் லாக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா செம்ம கிளியராக ஃபோட்டோ விழுவும். அவ்வளோதான். இப்போது ஃபோட்டோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ரா அப்படிங்கிற ஐகான் பக்கத்துலேயே ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து லென்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னலாக லென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். வைட் லென்ஸ், டெலிஃபோட்டோ லென்ஸ், மேக்ரோ லென்ஸ், சூப்பர் ஃபிஷ் ஐ இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன் கேமரா வழியாக நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நோ லென்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லென்ஸ் எது இருந்ததுன்னா அந்த லென்ஸை மாட்டிட்டு அதுக்கான செட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரா டு ஜேபெக் இங்கே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் கூட இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாற்றி எடுத்து ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ரா இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம ஷூட் பண்ணின ரா இமேஜ். இப்போது மொபைல் ஃபோன் ஃபோட்டோகிராஃபி அதுவும் ராவில் எடுக்கணும் அப்படின்னா லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கிட்ட சரியான லைட்டிங் இல்லை. வீடியோ மேக் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு எல்இடி லைட் ரெடி பண்ணி அது வழியாக நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட கரெக்டான லைட்டிங் இருந்தது அப்படின்னா ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்கள் நேச்சுரல் லைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நான் எடுத்த சில ஃபோட்டோஸ் உங்களோட பார்வைக்காக. ஓகே, இப்போது நாம் அவுட்டோர் ஷூட் வந்திருக்கோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் கேமரா அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான்.
இந்த அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் ரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பர்மிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ரோ வெர்ஷன் ஏபிகே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஓப்பன் கேமரா அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லி இதை கொடுத்துருக்காங்க JPEG அண்ட் ரா அப்படிங்கிற ஆப்ஷனை இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டில் கிரிட் இருக்குது, தேர்டில் ஃப்ளாஷ் இருக்குது, ஃபோர்த்தில் டைமர் ஐக்கான் இருக்குது, ஃபிஃப்த்தில் வந்துட்டு செல்ஃபி ஐக்கான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செல்ஃபிஸ் கூட இந்த ஆப் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. போர்ட்ரேட் ஷாட் எடுக்கலாம், ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் கான்ஃபிகர் பண்ணலாம், எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம், சீன் மோட சேஞ்ச் பண்ணலாம். இப்படி நிறைய கண்ட்ரோல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங் ஐக்கான் இருக்குது, ப்ளஸ் கேலரி இருக்குது. அவ்வளோதான். இப்போது இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம். எம் அப்படிங்கிற லோகோ அழுத்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஆட்டோ ஃபோக்கஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஃபோக்கஸிங் நல்லாவே இருக்குது இந்த அப்ளிகேஷனில். அடுத்ததான் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். மேனுவல் இருக்குது, ஃப்ளோரசன்ட் இருக்குது, டேலைட் இருக்குது, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததான் வந்து ISO கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ISO இன்க்ரீஸ் ஆகினா என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஆட்டோ ISO அப்படிங்கிறத வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போசர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன சீன் மோடு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தால் லேண்ட்ஸ்கேப், நைட் மோட், நைட் போர்ட்ரேட், தியேட்டர் எஃபெக்ட், பீச், இப்படி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். லேண்ட்ஸ்கேப்புக்கான ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜூம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது, ப்ளஸ் பிக்சல்ஸ் எதுவும் டேமேஜ் இல்லாமல் நமக்கு நல்லா இருக்குது. ஓகே, இப்போது இதில் எப்படி ரா சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா முன்னாடி நம்ம பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டில் JPG அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு ரா ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஷட்டர் ஸ்பீட், ISO, எக்ஸ்போசர் இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ராக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கிரிட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே அதான் சொல்லியிருந்தேன். ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரா ஃபோட்டோ எடுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ரா ஃபோட்டோ அப்படிங்கிறனால கொஞ்சம் பஃபர் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இதோட கிளாரிட்டி பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இதோட கிளாரிட்டி அப்படிங்கிறது. இந்த அப்ளிகேஷனில் நம்ம ராகு மட்டும் தான் செட்டிங் வச்சு எடுத்தோம். ஆனால் JPEG ஃபார்மேட்லேயும் ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க நமக்காக. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட JPEG ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். JPEG இதுதான். கலர் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்குது JPEGல. ராவில் கலர் சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது இந்த ரா ஃபோட்டோவை எடிட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும். ஆண்ட்ராய்டு மொபைலில் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் அப்படின்னா ஸ்னாப்சீட் தான். மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட்ரூம் CC இது மாதிரி ஆப்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ரா ஃபோட்டோவை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்னாப்சீட் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, இந்த ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சார்ட்டை கொஞ்சம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25.99 MB சைஸில் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஹை ரெசல்யூஷனில் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கு. இந்த ஃபோட்டோவை நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அவுட்புட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிசல்ட்டு தனி, அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் கேமரா ஆப் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ உங்களுடைய பார்வைக்காக. இந்த ஃபோட்டோஸை பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மாதிஷ். மீண்டும் ஒரு தகவலில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும்.